புதுச்சேரி செல்லிப்பட்டு பிள்ளையார்குப்பம் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே விவசாய நிலங்களில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் படுகை அணையானது பிரெஞ்ச் ஆட்சியில் கடந்த 1906ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் அணை நிரம்பும் போதெல்லாம் இந்த படுகை அணை நிரம்பி பிள்ளையார்குப்பம், செல்லிப்பட்டு, வம்புப்பட்டு, கலித்தீரன்பட்டு, வழுதாவூர் உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்களுக்கு உதவும். கடந்த 2016ஆம் ஆண்டு நவம்பர், டிசம்பர் மாதங்களில் பெய்த கனமழையால் இந்த படுகை அணை பெருமளவில் உடைந்து சேதமடைந்தது. படுகை அணையின் நடுப்பகுதி மற்றும் கீழ்த்தளம் முற்றிலும் சேதமடைந்து தண்ணீர் தேக்க இயலவில்லை. இதனை சீரமைக்க விவசாயிகளும் கிராம மக்களும் கோரிக்கை வைத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அடுத்தடுத்து ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக அணை முழுமையாக உடைந்து தற்போது பாலைவனம் போல மாறிவிட்டது. கோடை காலத்திலேயே இந்த அணையை புதிதாக கட்டி சுற்றுப்பகுதியில் சுவர்களை எழுப்பினால்தான் மழைக்காலத்தில் மழைநீர் வீணாகி கடலில் கலப்பதை தடுக்க முடியும். மேலும் நிலத்தடி நீரை மட்டுமே நம்பியுள்ள கிராமங்களை காப்பாற்ற முடியும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். முன்னர் படுகை அணையின் நீரை கொண்டு எந்த பயிர் விளைவித்தாலும் புதுச்சேரி மண்ணில் விளைந்தது என பெயர் பெற்றிருந்தது. ஆனால் தற்போது நீர்மட்டம் 150 அடி வரை இறங்கிவிட்டதால் அதிக அளவில் பயிரிட முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். பிரெஞ்சுக்கார காலத்தில் கட்டப்பட்ட இந்த தடுப்பணை ஒரு சிறிய சிதிலடைந்தப்போ இந்த பகுதி விவசாயிகளும் விவசாய சங்கம் சார்ந்தவர்களும் அரசுக்கு கவனத்தில் கொண்டு சென்றோம். ஆனால் அரசு செவி சாய்க்காததால் இன்று இந்த தடுப்பணை முழுவதுமாக சேதமடைந்துள்ளது. இங்கே இந்த தடுப்பணை இருக்கும்பொழுது கடல் ஏரி போல் தண்ணீர் நிரம்பி இருக்கும். இங்கே இருக்கும் பகுதி விவசாயிகள் எல்லாம் மகிழ்ச்சியோடு நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து விட்டது என்ற இங்கு இருக்கும் தண்ணீரை வைத்து எங்களுடைய நிலத்தடி நீர்மட்டத்தை நாங்கள் அளவு எடுப்போம். தடுப்பணை உடைந்ததால் இந்த பகுதியை இன்று பாலைவனமாக மாறிவிட்டது. பெரும்பாலான கரும்பு சாகுபடி செய்த இந்த பகுதி இன்று சவுக்கைக்கு மாறிவிட்டது. சவுக்கை பயிர் என்பது பூமியில் உள்ள நீரை இழுத்து ஆவியாக்குவதால் நிலத்தடி நீர்மட்டத்தையும் உறிந்துவிடும். எனவே புதிதாக பொறுப்பேற்கும் அரசு இதுக்கு முழு கவனம் செலுத்தி இந்த தடுப்பணையை கட்டி மீண்டும் விவசாயிகளினுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயரவும் பொதுமக்கள் குடிக்க தண்ணீருக்கு வழிவகை செய்யுமாறும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த அணை கட்டினால் சுமார் 1500 ஹெக்டர் விவசாய நிலங்கள் செழிப்பாக இருக்கும். சுமார் 20க்கு மேற்பட்ட கிராமங்கள் வளர்ச்சியாகவும் பசுமையாகவும் இருக்கும். இதை கட்டவில்லை என்றால் பாலைவனம்தான். இதை உணர வேண்டும். ஆட்சியாளர்களும் சரி, அதிகாரிகளும் இதை உணர்ந்து உடனடியாக செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் இதற்காக நிதி ஒதுக்கியதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய லட்சுமி நாராயணன் டெண்டர் கூட விட்டாச்சு என்று எங்களிடம் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பிலே கூட எங்களிடம் கூறினார். ஆனால் அதற்கான எந்த முகாந்தாரமும் இல்லை என்பது இப்பொழுது 2 ஆண்டுகளாக இல்லாத போது விவசாயிகள் இல்லாத பொதுமக்கள் மத்தியிலுமே அந்த அச்சம் ஏற்பட்டுள்ளது. ஒரு 1500 ஏக்கர் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இருந்தது. ஆடு மாடுகள் தண்ணீர் குடிக்கவும் மற்றும் விவசாய கிணறுகள், போர்கள் எல்லாம் நீர்மட்டம் உயர்ந்து 30 அடியில் இருந்த நீர்மட்டம் இப்போது 200 அடி 300 அடி அளவுக்கு குறைந்து விட்டது. இதனால் இந்த ஆற்றுப்படுகையில் உள்ள புதுவை பொறுத்த மட்டில் விவசாய நிலம் கம்மியாக உள்ளது. இந்த ஆற்றுப்படிகள் நல்ல விவசாயம் செய்து கொண்டிருந்தோம். இந்த ஆற்றுப்படிகள் இந்த தடுப்பணை உடைந்ததால் விவசாயமும் பாதிக்கிறது. மற்ற மாடு ஆடுகளும் தண்ணீர் குடிக்க முடியவில்லை. இந்த படுகையில் தண்ணி நின்றால் குறைந்தது 15 கிலோமீட்டர் அளவுக்காவது ஆடு மாடுகள் மேயவும் தண்ணீர் குடிக்கும். நீர்நிலை 6 மாத காலம் மழைக்காலம் வரை தேங்கி நிற்கும். இப்போது பாலைவனமாக காட்சியளிக்கும் இந்த படுகை அணை வெகு சீக்கிரத்தில் இந்த படுகை அணை சீர் செய்து கொடுத்தால் விவசாயிகளும் ஒரு 1500 ஹெக்டேர் நிலம் உள்ள விவசாயிகளும் பயன்பெறுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி அரசு தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டால் விளைநிலங்கள் மட்டுமல்ல குடிநீருக்கும் ஆபத்து வரும் என விவசாயிகள் எச்சரிக்கை விடுத்தனர்.